பிரதர் மாலை வணக்கம் பிரதர். இப்பொழுது உங்க தருணம், நீங்க ஆரம்பிக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாகும். இன்றைக்குரிய ஆசரிப்பு கூடார பாடத்திலே ஆசரிப்பு கூடாரமும் அதன் பனிமுட்டுகளும் அப்படின்ற தலைப்புல அந்த முதலாவது பகுதியை நம்ம பார்க்கிறோம். நேற்றைய தினத்துல தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவதற்கு சில மாதிரிகளை முன்பே வைத்திருந்தார் அப்படின்றத பார்த்தோம். அவருடைய கற்பனைகள் உடன்படிக்கை பெட்டியிலே மோசையினால் வைக்கப்படுவதற்கு முன்பாகவே அவருடைய கற்பனைகள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது அப்படின்றதையும் பார்த்தோம். அந்த கற்பனைகளோட கூட அவர் செய்த சில திட்டங்கள், பாவத்தை நிமித்தமாக மனுஷன் பிரிந்து போனாலும் அவனை திரும்பவும் தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு என்று அவர் செய்த கிருபையான திட்டங்கள் எல்லாவற்றையும் ஒத்து நம்ம நேற்று இருக்கிறார். மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகு அவனிடத்துல மிக முக்கியமான மாற்றங்கள், ஒரு 3 மாற்றங்கள் அவனுக்குள்ள ஏற்பட்டது. 3 மாற்றங்கள் பரலோகத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படாத அல்லது தேவனுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத மாற்றங்கள். அந்த மாற்றங்கள்ல முதலாவது மாற்றம், அவன் பாவம் செய்த உடனே தான் நிர்வாணி என்பதை அறிந்து அவன் போய் ஒளிந்து கொண்டான் அப்படின்றத பார்க்கணும். அந்த வெட்கப்படக்கூடிய, அவமானப்படக்கூடிய ஒரு உணர்வு, அது முதலாவது மனுஷனுக்கு ஏற்படுகிறது. அடுத்தது, சாயங்கால வேளையிலே குளிர்ச்சியான நேரத்திலே தேவரானவர் வந்து கேட்க விசாரிக்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது ஆதாம் ஏவாள் இருவருமே தங்களை மறைத்து கொண்டு ஒரு இடத்துல இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது வரைக்கும் அவங்க வந்து தினமும் நேர்முகமாக தேவனை சந்தித்து அவர்களுக்கு பேசி கொண்டிருந்தார். இப்போ அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு இவர்களிடத்திலே அந்த பார்க்கக்கூடிய தன்மை இல்லாத போயிடுச்சு. இந்த மகிமை அவர்களை விட்டு விலகினதுனால இப்போ அவருடைய முகத்தை அவங்களால பார்க்க முடியும். அதாவது பாவத்தினாலே மனுஷன் பிரிந்து வந்த பிறகு அந்த மனுஷனுடைய முகத்தை அவர் தூரம் இருந்து பார்க்கலாம், ஆனா மனுஷன் வந்து அவருடைய முகத்தை பார்க்க முடியும். நேராக பார்ப்பது கஷ்டமான காரியம், அது முடியாது அப்படின்னு. இதை நம்ம எங்க இருந்து நம்ம கவனிக்கிறோம்னு சொன்னாக்க, வேதாகமத்துல சிறை மலையில மோசே போன போது உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன போது, அப்போது ஆண்டவர் சொன்னார், என் முகத்தை கண்டவன் உயிரோடு இருப்பதில்லை, என்னுடைய பின்பக்கத்தை மட்டும் நான் கடந்து போகும்படி செய்வேன், நீ அந்த இடத்துல இருந்து நீ பார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லியிருந்தார். முகத்தை கண்டவன் உயிரோடு இருந்ததில்லை என்றால் அவருடைய பரிசுத்தம், அவருடைய மகத்துவம், அவருடைய மகிமை, அவர் வாசம் செய்யும் இடம், அந்த இடத்துல நம்முடைய முகம் நேராக போய் பார்ப்பது என்பது முடியாத ஒரு காரியம். ஆக ஆதாம் ஏவாளுக்கு இந்த மாற்றம் 2வது மாற்றம். 3வது ஒரு மாற்றம் அவர்களுக்குள்ள இருந்தது. அந்த 3வது மாற்றத்திலே அவர்கள் தங்கள் சொந்த முயற்சிகளை கையாண்டார். எந்த முயற்சிகளைன்னு சொல்லும் பொழுது, பாவம் செய்த பிறகு அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். எப்படி விடுதலை ஆகுது? அதுக்கு நாங்க வேற வழி வச்சிருக்கிறோம். ஏனென்றால் முதலாவது அந்த நிர்வாணம் என்றது தெரிஞ்ச உடனே அவங்க ஓடி போய் அத்தி இலைகளினாலே ஆடையை உண்டு பண்ணி கட்டி கொண்டார்கள். அத்தி இலையினாலே ஆடைகளை உண்டு பண்ணி அவர்கள் கட்டி கொண்டார்கள் என்று சொல்லும் பொழுது,
அந்த அத்தி இலையானால ஆடைகள் பாவத்துக்கு முன்பாக அந்த இலைகள் பழுத்து காய்ந்து கீழே விழுது. பாவத்துக்கு பிறகுதான் மரங்களில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் கீழே விழ ஆரம்பித்ததுன்னு அம்மையார் எழுதுறோம். அப்போ பாவத்தின் நிமித்தமாக அந்த மாற்றங்கள் ஏற்பட்டது அவங்க உணராதபடிக்கு அந்த இலைகளை அவங்க எடுத்துக்கொண்டார். அதனாலே ஒரு ஆடையை உண்டு பண்ணி உடுத்தி கொண்டார். ஆனால் நேரமாக ஆக அந்த ஆடை, அந்த இலையினால் ஆன ஆடை இவர்கள் எதிர்பார்த்த பிரகாரம் இல்லாதபடிக்கு அது காய்ந்து போன பிறகு இவர்களாலே மேற்கொண்டு எதை வைத்து மூடுவது என்பது அவங்களுக்கு தெரியாது. தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறார், இந்த ஆடை வேண்டாம், நான் உங்களுக்கு வேறு ஆடை கொடுக்கிறேன். ஆக நம்முடைய சுய புத்தியினாலும் சுய ஞானத்தினாலும் சுய பலத்தினாலும் நாம் நீதிமான்களாக ஆக எண்ணும் பொழுது அது சுய நீதியின் வஸ்திரமாக அது மாறிவிடுகிறது. அவங்க நம்முடைய நீதியானது நாம தேடி பிடிக்கிற நீதி, நம்முடைய ஞானத்தினாலே நம்முடைய பலத்தினாலே தேடுகிற நீதி அழுக்கும் கந்தையமா இருக்குதுன்னு சொல்லிட்டு வேதாகம் நம்பி சொல்லுது. அந்த அழுக்கும் கந்தையமான அந்த நீதியை வேண்டாம், நான் என்னுடைய நீதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை அவர்களுக்கு ஆடையாக கொடுத்தார். மிருகத்தை அடித்து சொல்லும் பொழுது அது எந்த மிருகம் அதுல சொல்லப்படாவிட்டாலும் பிற்காலத்திலே அது ஆட்டுக்குட்டியாக பயன்படுத்தப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல அந்த மிருகமானது கொல்லப்பட்டதுனால ஒரு உயிர், ஒரு ஜீவன் கொல்லப்பட்டு அதற்கு பிறகுதான் அந்த நீதியின் வஸ்திரமாக அது நமக்கு கொடுக்கப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மரித்தால் ஒழிய, சிலுவையில் அறையப்பட்டு அவர் ஜீவனை கொடுத்தால் ஒழிய அவருடைய நீதியின் வஸ்திரம் நமக்கு கிடைக்காது. இந்த காரணத்தினாலே அவர் அந்த உடையை அவர்களுக்கு கொடுத்து முடித்தார். அதற்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு மாற்றம் அவர்களுக்குள்ளே இருந்தது. என்ன மாற்றம் என்றால், அவர் தேவனானவர் அவர்களை கேட்கிறார். கேட்கும் பொழுது அவர் ஆதாமை பார்த்து முதலாவது அந்த கேள்வியை கேட்கிறார், ஏன் அந்த கனியை புசித்தாயின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு தான் செய்தது பாவம் அப்படின்னு உணரக்கூடிய நிலையில அவன் இல்லாதபடிக்கு அந்த உணர்வு சக்தி அவனுக்கு முற்றிலுமா போற மாறி போச்சு. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வேலை செய்யும் பொழுது நம்முடைய பாவத்தை உணரக்கூடிய தன்மை அதிக வேகமாக இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு அம்மையாருடைய ஆலோசனை புத்தகங்கள். அந்த வேகம் குறைந்து போய் நான் செய்தது பாவம், அதை நம்ம அவரிடத்துல சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லாதபடிக்கு நான் பாவம் செய்யல அப்படின்ற ஒரு முடிவுல தான். அதனால ஆதாம் சொன்ன காரியம், அவன் கொடுத்த பதில், நீர் உண்டாக்கின மனுஷி எனக்கு அந்த கனியை புசிக்க சொன்னான். அதாவது அவன் கொடுத்த அந்த பதில்ல என்ன இருக்குதுன்னு சொன்னா, அவன் தன்னுடைய மனைவியை கூட குற்றப்படுத்தல. அவன் குற்றப்படுத்தினது தேவனை மட்டுமே குற்றப்படுத்த. நீர் உண்டாக்கின மனுஷின்னு சொல்லும் போது, நீர் மனுஷியை உண்டாக்குனதுனாலதான், நீர் உண்டாக்கின மனுஷியாலதான் இந்த பாவம் ஏற்பட்டுச்சு. அவருக்கு அதற்கு பிறகு ஏவாள் இடத்துல கேட்டார். அவனுக்கு வேற யார போய் காரணம் சொல்ல முடியும் அவனால? நீர் உண்டாக்கின சர்ப்பம் எனக்கு வஞ்சித்தது. சரி, 3 பேருக்குமே அவரவருக்குரிய தண்டனையை கொடுத்துட்டாரு அப்படின்னு பார்த்து நம்ம வேதாந்தம். அது ஒரு தண்டனையாக, அதாவது நிரந்தரமான அழிவுக்குரிய ஒரு தண்டனையாக அவர் கொடுக்கல. அதற்கு பிறகு அவர் கொடுத்தது சில மகிமையை குறைந்த ஒரு நிலையில மனுஷனை வைத்தது. அவன் மேற்கொண்டு சில பாடுகளை
சகித்து பாடுகளை கடந்து திரும்பவும் அவன் தேவனிடம் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக. அந்த உணர்வு இல்லாத அந்த மனநிலை உடனே உணர்வடைந்திருந்தால் அவன் உடனே செத்து போயிருப்பாங்க. ஒரு வகையில அவர்கள் அந்த நேரத்துல ஒரு மறதி ஏற்பட்டது. அந்த நேரத்துல அந்த உணர்வு குறைந்திருந்தது, நல்லது. ஆகையினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய உணர்வுகள், தங்களுடைய காரியங்களிலே தேவனை மட்டுமே அவர்கள் குற்றம் சுமத்தினதுனால அவரும் என்ன செய்கிறார், சரி அந்த குற்றங்களை நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அதை கொண்டு வந்து கொடுத்தார். இப்போ அந்த ஒரு நிலைமை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்த அதே ஒரு தன்மையும் அதே நிலைமையும் வழி வழியாக வம்சமாக அது வந்து கொண்டே இருக்கிறது. ஆதாம் ஏவாள் 2 பேருமே என்ன செய்தார்கள் என்றால் புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை அவங்க புசிச்சாங்க. ஆனால் காயின் ஆபேல் காலத்துல வரும் பொழுது முதலாவது கொலை காயின் தான் செய்யுது. ஆக கொலை குற்றம், கொலை என்ற பாவத்தை முதலாவது அவன் செய்யும். இதுல நம்ம என்ன பார்க்கறோம்னு சொன்னா, பாவங்கள் வேறுபட்டு போனாலும் பாவம் செய்யக்கூடிய தன்மைன்றது மனுஷனுக்கிட்ட ஒண்ணுதான். அன்னைக்கு ஆதாம் ஏவாள் கிட்ட என்ன பாவம் செய்யக்கூடிய தன்மை இருக்குதோ அதேதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குது. அன்னைக்கு ஆதாம் ஏவாள் கிட்ட என்ன ஒரு மனநிலை இருந்ததோ, பழியை குற்றத்தை தேவனிடத்துல போது அவன் மேல சுமத்துவதற்கு எப்படி அவர்கள் இருந்தார்களோ அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய காரியங்களிலே நாம் பாவம் செய்யவில்லை, நாம் தவறு செய்யவில்லை, என்னிடத்திலே எந்த பாவமும் இல்லை என்ற உணர்வோடு தான் நம்ம வாழ்ந்து. அப்படியே யாராவது சுட்டி காண்பிச்சா கூட அதை நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு உடனே தயாரா இல்லை. போதுமான வரைக்கும் நம்ம அந்த தப்பிக்கிற எஸ்கேப் ஆகிற ஒரு மனநிலையில தான் நம்ம வாழ்ந்து. ஆக இந்த மனநிலைகளை எல்லாம் பார்த்த ஆண்டவர் என்ன செய்கிறார், மனுஷன் நிர்வாணியா இருக்கிறது அறிந்து நம்மில் ஒருவரை போல ஆகி அவன் எல்லாவற்றிலும் மாற்றம் ஏற்பட்டு போச்சு. ஆகையினால அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நிறைய காரியங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு. அதனால இதுக்கு பிறகு அவன் தன்னுடைய பரலோக ராஜ்யத்துல நம்மோட கூட அவன் ஒன்றாக இருப்பதற்கு அவனுடைய தகுதியை அவன் இழந்து விட்டான். அந்த மகிமையின் சரீரம், மகிமையின் வஸ்திரம் அவனை விட்டு விலகி போயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால தேவன் அவர்களை அப்படி விட்டு விடணும். அப்படியே விடாதபடிக்குதான் அவர் என்ன செய்கிறார் என்றால், முதலாவது ஏற்பாடாக, முதலாவது வழியாக அவர் என்ன செய்கிறார், ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்று அப்பொழுதே அவர் முடிவு செய்தார். அவர் செய்த உடனேயே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை, ஏனென்றால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆதாம் ஏவாளுக்கு அவர் ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி கொடுக்காமல் இருந்திருந்தால் அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு ரொம்ப விலகி போயிடும். தேவனுடைய ஆலயம் அப்படின்றது நம்மையும் தேவனையும் ஒப்புருவாக்கக்கூடிய ஒரு இடம். அதனால இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டதுனாலதான், அதை பெற்றுக்கொண்டதுனாலதான் அவர்கள் தேவனோடு கூட அவர்கள் அங்கு நெருங்க வேண்டிய ஒரு நிலைமையில அவங்க இருந்தார். ஆக ஏதேன் தோட்டத்துல ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அவர் உண்டாக்கினது போல அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக அந்த நேரத்துல ஆதாம்ல இருந்து மோசைக்கு அந்த கற்பனைகளையும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முறைகளையும் அவருக்கு கட்டளையிடும் வரைக்கும் இதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆபிரகாமுடைய காலத்துல அப்படிதான் இருந்தார்கள், ஈசாக்குடைய காலத்துல அப்படிதான் இருந்தார்கள், யாக்கோப்புடைய காலத்துல அப்படித்தான். அங்கங்க ஒரு பலிபீடங்களை கட்டி அவர்கள் அங்கங்கே தெரிந்து கொண்டு அதை தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு நேரடியான தொடர்பிலே அவர்கள் இருந்திருக்கிறார். ஆனால் சீனாய் மலையில வரும்பொழுது அது கொடுத்தாரு. அது வரைக்கும் அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தாலும் கூட மோசையின் காலத்துல வரும்பொழுது ஒரு நிரந்தரமான ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அந்த அந்த இடத்துக்கு அவர்கள் வரும் பொழுது என்ன வசனத்துல என்ன சொல்லுகிறார், நாம் அந்த வசனத்தை
வேதாந்தத்துல பார்க்கிறோம். நான் அதை வாசிக்கிறேன். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று தேவன் மோசேயிடம் மலையில் இருந்த போது கட்டளையிட்டார். அவர் நடுவிலே நான் வாசம் பண்ண, அதாவது மனுஷன் அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. ஆனால் அவர் நம்ம மத்தியில வாசம் பண்ணணும். அவர் நம்ம மத்தியில வாசம் பண்ணுவதற்கென்று ஒரு வழிமுறையை அவர் கண்டுபிடிக்கிறார், சொல்லுகிறார். எப்படி ஆகிலும் மனுஷனை நான் விட்டுறக்கூடாது. அவன் பாவம் செய்து விட்டான், மகிமையை இழந்து விட்டான், இந்த மாதிரி காரியங்களை செய்து விட்டான், பரலோகத்துல இருப்பதுக்கு தகுதி இல்லாமல் போய்விட்டான். அப்படின்றதுக்காக வேண்டி நான் அவங்களை விட முடியாது. ஏனென்றால் நான் அவர்களை சிருஷ்டித்தேன், நான் அவர்களை உண்டாக்கினேன், என்னுடைய கரம் அவர்களை உண்டாக்கினது, ஆகினாலே நான் அவர்களை விடணும். மனுஷனிடத்திலே காண்பித்த அன்பின் நிமித்தமாக அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்களுக்கு கொடுக்கும். இப்பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக, அதாவது ஏதேன் தோட்டத்திலே அவர் அதே தேவ பிரசன்னம் அங்க இருந்தது, அவருடைய கற்பனைகள் அங்க இருந்தது. அந்த கற்பனைகள் அங்க இருந்ததுனாலதான் ஆதாம் செய்ததும் ஏவாள் செய்ததும் பாவம் என்ற தீர்மானம் ஏற்பட்டது, நியாய தீர்ப்பு ஏற்பட்டது, தடை செய்யப்பட்டது, தடை செய்யப்படாதது இன்றைக்கு நமக்கு கற்பனையில் இருக்கிறது. இதை செய்யின்றாரு, இதை செய்யாதுன்றாரு, இரண்டுமே கற்பனையில் இருக்கிறது. ஆக அதே ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து நமக்கு என்ன பாடத்தை கொடுக்கிறார் என்றால், நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார். பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அதிலே தங்கி இருப்பதற்கு, வாசமா இருப்பதற்கு அந்த ஸ்தலத்தை உண்டாக்குங்கள். இப்போ ஏதேன் தோட்டத்துல கொஞ்சம் ஒரு வேற மாதிரி ஆரம்ப கட்டத்துல இருந்த ஆசரிப்பு கூடாரம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. மோசே இடத்துல சொல்லும் பொழுது முறைகளை எல்லாம் சொல்றாரு. இந்த முறைகளை எல்லாம் சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய கூடாரம், எவ்வளவு உயரம் இருக்கணும், எவ்வளவு நீளம் இருக்கணும், இது எல்லாத்தையுமே அவர்களுக்கு சொல்றாரு. நம்முடைய வேதாகம கணக்குப்படி 58 அடி நீளமும் 18 அடி உயரமும் உள்ள ஒரு கூடாரம். இந்த கூடாரத்தை நீ உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதேன் தோட்டத்துல என்ன ஒரு முறையை வச்சிருந்தாரோ அதே முறையதான் இங்கேயும் வச்சிருக்கு. எப்படி அவர்கள் கேருபீன்கள் சேராபீன்களை தாண்டி உள்ள போக முடியாதோ அதே போல இவர்களும் இங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள யாரும், எந்த மனுஷனும் பாவமாக இருக்கக்கூடிய மனுஷன் யாரும் உள்ள வர முடியும். இந்த தடைகளை அவர்கள் தாண்டி வர முடியும். அவர்கள் இருக்க வேண்டிய இடம் ஏதேன் தோட்டத்திலும் பலிபீடத்துக்கு முன்னால, இந்த ஆசரிப்பு கூடாரத்திலும் பலிபீடத்துக்கு முன்னால. ஆக இந்த பலிபீடத்துக்கு முன்னால அவங்க இருக்கிறதுனால என்ன செய்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை அவர்களுக்கு கொடுத்து அவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் செய்கிறார். ஆதாம் ஏவாள் பலி செலுத்தும் போதும் தேவனுடைய பிரசன்னம் அங்கு இறங்கினதா அவங்க அந்த பிரசன்னத்தை தான் பார்க்க முடியுதே தவிர அதுக்கு முன்பாக அவர்கள் நேர்முகமாய் பேசினது போல அவங்களால பேச முடியாது. அதே நிலைமைய அவர் கொடுத்தாலும் மோசைக்கு மட்டும் ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். தேவனிடத்துல பேசுவதற்கும் அவரை பார்ப்பதற்கும் அவருடைய பின்பக்கம் அதையாவது பார்ப்பதற்கும் ஒரு ஸ்லாக்கியம் அவனுக்கு மட்டும் கிடைத்தது. எந்த மனுஷனுக்கும் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுக்கல கடைசி வரைக்கும், இன்ன வரைக்கும் கொடுக்கல. தரிசனங்களை கண்டிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, ஆனால் சீனாய் மலையில மோசை பார்த்தது போல. ஆக இது போல ஒரு சூழ்நிலையில ஆசரிப்பு கூடாரத்துல அந்த ஷெக்கேனா அப்படின்ற ஒரு முறையில அவர் வாசமாய் இருந்து இறங்கி அந்த தன்னுடைய பதில்களை தான் அங்கீகரித்திருக்கிறார் என்பதையும், அவர்கள் செலுத்தின பலிகளையும், அவர்கள் செலுத்தின ஒரு அந்த சடங்காச்சார காரியங்கள் எல்லாவற்றையுமே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் அதை அங்கீகரித்திருக்கிறார். அப்படின்றதுக்கு அடையாளமாக அந்த ஷெக்கேனா அங்க இறங்கணும். ஏதேன் தோட்டத்தை விட கொஞ்சம் சற்று மாற்றுதலாக மோசையுடைய காலத்திலிருந்து ஆசரிப்பு கூடாரத்துல
அந்த ஷெக்கனா வந்து இறங்கி, அதாவது தேவன் அவருடைய பலிகளை ஏற்றுக்கொண்டார், அவருடைய காரியங்களை அங்கீகரித்திருக்கிறார் என்பதற்கு அந்த ஷெக்கனா மூலமாக வந்தாலும், அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தூதன் உடைய இதுக்கு மேல அந்த ஷெக்கனா வந்து இறங்காது, ஒரு இருள், ஒரு மேகம் வந்து இறங்கி அவர்களுடைய கோரிக்கைகளையும் அவருடைய விண்ணப்பங்களையும் அது நிராகரிக்கும். அப்படியானால் இன்றைக்கு நாம ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறேன். நாம் பண்ணுகிற ஜெபம், நாம் செய்கிற ஜெபம் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய முறைமையின்படி பார்க்கும் பொழுது அந்த முறைமை தாண்டி 1844 பிறகு நம்ம பரலோக ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அப்படிப்பட்ட காலத்திலே வாழக்கூடிய மக்களாக, நீதமானவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய இந்த முறையின்படி நாம் இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபம், செய்கிற விண்ணப்பங்கள் அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் அந்த இடத்திலே அந்த ஷெக்கேனா இறங்குனது போல தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பதில் அங்கே உடனே நமக்கு கிடைக்கும். தானியேல் கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆகையினால நீ வேண்டிக் கொள்ள முற்பட்ட போதே கட்டளை வெளிப்பட்ட. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே, கேட்க ஆரம்பிக்கும் போதே அவனுக்கு பதிலை கொடுத்துட்டாரு. அப்போ அந்த ஷெக்கேனா அங்க இறங்கிடுச்சு. ஆனால் சவுல் 1000 தரம் கேட்டான், பதிலே கிடையாது. ஏன் பதில் இல்லை? அது அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர் செஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இருளும் மேகமும் தான் அவனுடைய விண்ணப்பத்தில் இறங்கிருச்சு. அதனால இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய ஜெபங்கள், நம்ம செய்யக்கூடிய விண்ணப்பங்கள் எப்படிப்பட்ட பக்தியோடு, எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு, எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நம்ம ஏறெடுக்கிறோம் அப்படின்றது மிக மிக முக்கியமான இருக்காங்க. நீங்க பெண்களா இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. யார் ஜெபித்தாலும் சரி, சிறுவர்கள் ஜெபித்தாலும் சரி, வாலிபர்கள் ஜெபித்தாலும் சரி, பெரியவர்கள் ஜெபித்தாலும் சரி, எல்லாருமே யார் ஜெபித்தாலும் அந்த ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே தைரியம் மட்டும்தான். அதன் அடிப்படையில பார்க்க போனாக்க நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறதா இல்லையா அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அவருடைய பிரசன்னத்தை நாம ஷெக்கேனா மூலமாக பெற்றுக்கொண்டோம். இந்த நடைமுறைகள், அதாவது ஆரம்ப காலத்துல ஏதேன் தோட்டத்தில் இருந்த நடைமுறைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மோசையின் காலம் வரைக்கும் ஒரு முறைகளை அவர் கொண்டு வந்தார். இப்பொழுது மோசையின் காலத்துல இருந்து கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் வரை வேறு ஒரு முறையை அவர் கொண்டு வந்தார். இப்போ கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவர் இந்த பூமியில வாசமா இருந்ததுல இருந்து அந்த சூழ்நிலைகள் மாறி இப்போ ஆசரிப்பு கூடாரம் எங்க இருக்கிறது? பரலோகத்துல இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தில் நம்முடைய விசுவாசத்தினாலே அதே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நம்ம போகிறோம். அங்க நம்ம ஊழியத்தை செய்கிறோம். அங்க நம்ம தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர் முன்பாக போய் நிற்கிறோம். நமக்காக அவர் பிரதான ஆசாரியனாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பிரதான ஆசிரியராக பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல நாம போய் நின்று குற்றவாளிகளாக நின்று நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நிற்கிறோம். ஆக பூமியில ஆலயத்தை தேவன் கட்டி வைத்திருக்கிறார் என்றால், அந்த ஆலயத்திலே தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடி வரும்பொழுது அந்த இடத்துல நாம எல்லாரும் ஒன்று கூடும் பொழுது அங்கு தேவனுடைய பிரசன்னம் நிச்சயமாகவே இறங்கி இருக்கணும். அது ஷெக்கேனான்ற முறையில் அவர் காட்ட மாட்டார். அது பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திலிருந்து அந்த பதிலை அவர் கொடுப்பார். ஆகையினால நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த மூன்றாவது நிலைக்கு நம்ம வரும் பொழுது முதலாம் உடன்படிக்கையின்படி நம்ம ஒரு ஆசரிப்பு கூடார முறையை நம்ம பார்த்தோம்.
இரண்டாம் உடன்படிக்கையின்படி கிறிஸ்துவும் சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக அவர் பாடுபட்ட பொழுது அவரை பற்றி என்ன சொல்லப்பட்டது? அதுவரையிலும் ஷெக்கினான்ற முறையில தேவன் இறங்கி பார்த்தார். ஜனங்கள் இடத்துல அப்படித்தான் பேசினார். ஆசாரியன் இடத்துல அவர் தன் குரலாலே பேதத்திலிருந்து பேசினார் சொல்லப்பட்டது. இவைகளையெல்லாம் தாண்டி வந்த பிறகு கிறிஸ்துடைய காலத்திலே வரும்போது இப்பொழுது அவருடைய பிரசன்னத்தை வேறு மாதிரி அவர் மாற்றி இருக்கிறார். ஷெக்கனாவாக மத்தியிலே வந்தவர். இதற்கு பிறகு அவர் அப்படி செய்வதற்கு விரும்புகிறார். வேறு ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வருகிறார். என்ன திட்டத்தை கொண்டு வருகிறார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பரலோகத்திலிருந்து மாம்ச சாயலாக நம் மத்தியிலே அனுப்புகிறார். அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக மாம்ச சாயலாக இந்த பூமிக்கு வந்த பொழுது கிறிஸ்துவானவர் இந்த பூமியில நம்மோட கூட இருக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? இம்மானுவேல் என்ற பெயர் அவருக்கு இருக்கு. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். பாவத்துக்கு பிறகு ஏதேன் தோட்டத்துல அவர் மனுஷனோடு எப்படி இருந்தார்? மோசையுடைய கூடாரத்தின் காலத்திலிருந்து மனுஷரோட அவர் எப்படி வாசம் பண்ணினார்? இப்பொழுது மாம்ச சாயலாக வந்த கிறிஸ்துவின் மூலமாக நம்மோட கூட அவர் வாசம் பண்ணார். ஆக நாம வாழக்கூடிய அந்த அதாவது இரண்டாம் உடன்படிக்கையின் காலம் தேவனுடைய பிரசன்னம் மாம்ச சாயலாக பூமியில வந்த கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம என்ன செய்யறோம்? அவருக்கு முன்பாக நிற்கிறோம். என்றைக்கு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டாரோ, அந்த வழிமுறைகள் என்றைக்கு ஒழிந்து போனதோ அன்றைக்கு முதல் நாம் நம்முடைய அன்றாட பலிகளை கிறிஸ்து மூலமாக பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்துலதான் நம்ம செலுத்திக்கிட்டு வரோம். அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் 1844 வரைக்கும். 1844 வந்த பிறகு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட்டு மகா பரிசுத்தக்குள்ள கிறிஸ்து போன பிறகு இப்ப நாம் என்ன செய்யறோம்? இப்பவும் அவரை நாம் தொழுது கொள்ளுகிறோம். ஆனால் அவர் இருக்கிற இடத்துல போய் நம்ம தொழுது கொள்ளுகிறோம். அவர் மகா பரிசுத்தத்துல இருக்கிறோம். நமக்கு பின்பாக போன கிறிஸ்தவர்கள், ஞாயிறு ஆசிரியப்புக்காரர்களும் மற்றவர்களும் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலேயே தங்கிவிட்டார். அவள் மகா பரிசுக்குள்ள வரல. மகா பரிசுத்தலம் வரைக்கும் கிறிஸ்துவுக்கு பின்னால போனவர்கள் செவன்த் டே அட்வென்டிஸ்ட், அந்த விசுவாசத்துல வரக்கூடியது. அதுதான் 1844 நம்முடைய சரித்திரம் ஆரம்பமாகும். ஆக என்னுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம இந்த ஒரு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளும். கிறிஸ்துவானவர் நேரடியாக மாம்ச சாயலாக நம்மோடு வாசம் பண்ணினார். தேவனுடைய பிரசன்னம் ஷெக்கனாவாக இறங்கவில்லை, அக்னியாக இறங்கவில்லை. அவரே நேரடியாக நம்முடைய சாயலிலே பூமியிலே அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணும் பொழுது தேவன் நம்மோடு இருந்தார். ஆகையினாலே அவருடைய பெயர் இம்மானுவேல் என்று சொல்றார். இதுதான் நம்முடைய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு சுருக்கமான சம்மரி. ஆக இந்த காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால், அட்வென்ட் மக்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற வரைக்கும் அப்போ இருந்த கிறிஸ்தவர்களும் தாண்டி மகா பரிசுத்துக்குள்ள கிறிஸ்து போன பிறகு அதுல இருந்து வரக்கூடிய விசுவாசிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்முடைய ஆசரிப்பு கூடாரம் பரலோகத்தில் இருக்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு பிரதான ஆசாரியராக கிறிஸ்துவை அங்கே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இவைகள் மத்தியிலே நாம் அன்றாடம் என்ன செய்கிறோம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்க காலையில அவர்கள் அன்றாட பலியை செலுத்தினது போல நம்முடைய குடும்ப ஜெபங்களினாலே நாம் அன்றாடம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பலிகளை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம்.
அப்படியானால் குடும்ப ஜெபத்தை நம்ம அலட்சியப்படுத்தணும்னு சொன்னாக்க அன்றாட பலியை நம்ம அலட்சியப்படுத்தணும். அன்றாட பலியை நம்ம ஒழுங்கா செலுத்தினாதான் பாவ நிவாரண பலிக்கு நம்ம போக முடியும். ஆனால் இன்றைக்கு குடும்பங்கள் பிரிந்து போய், குடும்பங்கள் சிதறி போய், குடும்பங்கள் அலைந்து போய், அந்த கட்டுப்பாடை இழந்து, அந்த ஒழுக்கத்தை இழந்து போயிருக்கிற நிலைமையை பார்த்தாக்க யாருமே ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் காணப்படலை அப்படின்றது தான் உண்மையான இருக்கு. ஆக நாம என்ன பார்க்கிறோம், அவர் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணுவார்கள். இந்த ஸ்தலத்தை உண்டாக்கும்படி மோசைக்கு அவர் கட்டளையிட்ட போது அவர் மோசைக்கு எல்லா அளவுகளையும் முறைகளையும் அவர்களுக்கு காண்பித்தார். அந்த முறைகளின் பிரகாரம் மோசே அந்த வேலைகளை ஆரம்பிப்பதற்கு அவன் வருகிறான். இந்த கட்டளைகள் எல்லாம் பெற்று அவன் கீழே வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை என்ன? 40 நாட்கள் தான் மோசே சீனாய் மலையில இருந்து. இந்த 40 நாளுக்குள்ளாக அவன் திரும்பி வரவில்லை என்ற ஒரு காரணத்தினால அந்த 40 நாட்கள் கூட அவர்களால பொறுமையாக இருக்க முடியல. வேதாந்தத்தில் இந்த 40ன்றது நம்முடைய பொறுமைக்கும் நம்முடைய சோதனைக்கும் உரிய ஒரு நாட்கள். கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்க 40 வருடங்கள் பிரயாணம் பண்ணினார்கள். சீனாய் மலையில போன போது அந்த 40 நாட்களை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அது வரைக்கும் அவர்கள் பொறுமையா இருக்கட்டும் அப்படின்னாரு. அதற்குள்ளாக எங்களை வழிநடத்தின தேவன் இவர் அல்ல அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு பொற்கன்று குட்டியை உண்டாக்கி அதை வணங்கினார்கள். 40 நாள் கூட அவர்களால பொறுமையா இருக்க முடியல. ஆக நம்முடைய ஒரு விசுவாசமானது சோதிக்கப்படக்கூடிய காலம் இது. கிறிஸ்துவுடைய போராட்டம் அந்த 40 நாட்கள் உபவாசத்துல இருந்துச்சு. அதை அவர் ஜெயித்துட்டார். ஆனா இங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க அதை ஜெயிக்க முடியல. அவங்க ஒரே காரியம் என்ன சொன்னாங்க, எங்களை வழிநடத்தின தெய்வம் இதுதான் அப்படின்னு அவங்க வணங்கினதுனால பரிசுத்த ஸ்தலத்தினுடைய எல்லா பிளானும் எல்லா விதமான முறைகளையும் கையில கொண்டு வருகிற அந்த ப்ளூ பிரிண்டை எல்லாவற்றையும் மோசே பரலோகத்திலிருந்து தேவத்திலிருந்து வாங்கி அவன் கொண்டு வருகிறான். அவருடைய கற்பனைகளையும் கையில கொண்டு வருகிறான். எவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் மோசையின் மூலமாக இப்ப கொடுத்திருக்கிறார் அவருடைய ஜனங்களுக்கு. அதை பெற்றுக்கொண்டு அவன் வரும் பொழுது இதை பார்த்த மாத்திரத்திலே தேவன் அவனும் கோபப்பட்டு அந்த கற்பனைகளை தூக்கி அடித்தான் சொல்லி பார்க்கிறோம், தூக்கி எரிந்து போட்டான்னு பார்க்கிறோம். அவன் அந்த கற்பனைகளை தூக்கி எறிந்த போது ஜனங்க மேல இருக்கிற கோபத்தினால, வருத்தத்தினால, வேதனையினால இவர்களுக்கு இதுக்கு மேல அந்த கற்பனை தேவை இல்லை அப்படின்ற மாதிரிதான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அந்த பரிசுத்த ஸ்தலத்தை அவர்களுக்கு என்று உண்டாக்குவதற்குரிய காலத்தை கொஞ்சம் ஒத்தி போட்டு ஏன் தள்ளி வச்சாரு? இந்த நிலையில அந்த விக்கிரக ஆராதனை நிமித்தமாக அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும். அப்படியானால் பரலோக ஆசரிப்பு கூடாரத்தின் முறைகளை ஆசரிக்கிற நமக்கு தேவன் என்ன பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்? காலை மாலை ஜெபிப்பதற்கு அன்றாட பலியினுடைய ஒரு முறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்கு பின்பு இன்னும் எத்தனையோ முறைகளை அவர் நமக்கு அந்த பாடங்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். நாம் பரலோக ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற சிற்ப ஆசாரிகளாக நம்ம இருக்கிறோம். 7ஆம் நாள் அட்வென்ட் விசுவாசிகள் பரலோகத்தின் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற, பரலோகத்தின் ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஆசாரி ஊழியம் செய்ய போகிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம் இருக்கும் பொழுது நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, விக்கிரக ஆராதனைன்றது நம்ம இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அவர் எதிர்பார்க்கிறார். விக்கிரக ஆராதனையில நம்ம ஈடுபட்டிருப்போமானால் நமக்கு இந்த ஆலயத்தை, நீதமான சபையின் ஆலயத்தை கட்டுவதற்கோ
மிதமான சபையினுடைய வேலையை செய்வதற்கோ தேவனுடைய பிரசனத்திலே நாம போய் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் கூடாரத்தில் நிற்பதற்கோ நமக்கு அனுமதியே கிடையாது. ஏன் அனுமதி கிடையாது? நாம் விக்கிரக ஆராதனை செய்திருப்போமானால் அப்படிப்பட்ட இடம் நமக்கு கிடையாது. விக்கிரக ஆராதனைன்னு சொல்லும் பொழுது நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு கன்றுக்குட்டியை அல்லது ஒரு பொற்கன்று குட்டியை அல்லது ஒரு சிலையை கொண்டு வந்து வைத்த பிறகுதான் விக்கிரக ஆராதனை நடந்ததுன்னு பார்க்கணும். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. அதாவது வேதாந்தத்துல நமக்கு பொருள் வேண்டாம்னு சொல்லி தள்ளுதாங்க. பொருள் எல்லார் கையிலையும் காண்டவர் கொடுக்குறாரு. ஆனா பொருள் ஆசைன்றது வேணும். ஆபிரகாமுக்கும் சரி யோபுக்கும் சரி அவர்கள் இடத்துல பொருள் ஆசை கிடையாது. ஆனா பொருள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனால அவர்கள் ஐஸ்வர்யவானா இருந்தார்கள். அவங்க ஐஸ்வர்யவானா இருந்ததை அவங்க நம்பல. அதை வைத்து அவங்க மேல பாராட்டு. ஆக பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில இது வெளியில உலகத்துக்கு தெரியாது, சபையில யாருக்கும் தெரியாது. ஆனா நமக்கு தெரியும். தேவன் நம்முடைய இருதயத்தினுடைய ஆழத்தை அவர் ஆராய்ந்து அறிகிறவராக. யாருடைய இருதயத்துல பொருளாசை இருக்கிறது, யார் இடத்துல இருதயத்துல பொருளாசையை விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அதுக்கு நன்றாக தெரியும். ஆக அந்த பொருளாசை எங்கெல்லாம் இருக்குதோ அவர்களும் இன்றைக்கு பொற்கன்று குட்டியை வணங்குறவங்க தான். அது ஒண்ணுமே அர்த்தம் வித்தியாசம் கிடையாது. ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை எல்லாவற்றுக்கும் மேலானவர் தேவன் அப்படின்றத விட்டுட்டு எல்லாவற்றுக்கும் மேலானது அந்த பணமும் பொருளும் தான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம அப்போ நம்ம இருதயத்துல எதை மேன்மையாக, எதை முதன்மையாக நம்ம வைக்கிறோமோ அதுதான் விக்கிரகாரம். இதுக்குதான் ஆண்டவராய் கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? என்னிலும் அதிகமாக தாயையாவது தகப்பனையாவது மனைவியாவது சகோதரன் சகோதரியாக நீ நேசிக்கிறவன் என்னோட கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறான். முதலாவது அவரை வைக்காதபடி, முதலாவது அவருடைய வழிகளை வைக்காதபடி, முதலாவது அவருடைய நீதிக்கு நம்ம இடம் கூடாதபடி, முதலாவது அவருடைய சித்தத்துக்கு நம்ம இடம் கூடாதபடி இந்த நிலைமைக்கு நம்ம வரும்பொழுது நம்ம விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறிடும். ஆக ஆலயத்துக்குள்ள விக்கிரகத்தை கொண்டு வைத்தால்தான் விக்கிரக ஆராதனை. அதாவது நாம போய் விக்கிரகத்துடைய கோயிலில் உட்கார்ந்து கும்பிட்டாதான் விக்கிரக ஆராதனை அப்படின்றதே கிடையாது. அதுதான் பவுல் கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டார். பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. அப்படியானால் நமக்குள்ள விக்கிரக ஆராதனை இருக்குமானால் நாம் அந்த தேவனுடைய ஆலயத்தை இன்னும் கட்ட ஆரம்பிக்கல. இன்னும் நமக்கு அதை கட்டுவதற்கு நமக்கு அவர் அனுமதி கொடுக்கலன்றதுதான் உண்மையான ஒரு காரியம். எந்த ஊழியத்தை செய்கிறோம், எந்த ஆலயத்தை கட்டுறோம், எந்த வேலையை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம்ன்றது நமக்கே சில சமயங்கள்ல தெரியல. அதனால இங்க என்ன பார்க்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அந்த ஆலயத்தை நீங்க கட்டாதீங்க, கொஞ்ச நாளைக்கு நீங்க தள்ளி போங்க, அமைதியா இருங்க. ஆனால் இது மோசையுடைய கவனத்துக்கு போச்சு. மோசை என்ன கவலைப்பட்டான்? இவ்வளோ பெரிய காரியத்தை, அதாவது ஒரு பெரிய மேல இடத்துல இருந்து, பரலோகத்தினுடைய மகத்துவமான இடத்துல இருந்து அவனுக்கு ஒரு பெரிய பொருளை கையில கொடுத்திருக்கிறார். என்ன ஆச்சரிப்பு கூடாரம் செய்யக்கூடிய முறை, தேவனுடைய 10 கற்பனைகள். அதாவது அந்த 10 கற்பனைகள் அவருடைய கைவிரலால் எழுதப்பட்டது. இவைகளை வாங்கி இருக்கிற அந்த மோசை அவனுக்கு ஒரு பெரிய கவலை. இந்த ஆலயத்தை நம்ம கட்டாம போயிட்டோம்னு சொன்னாக்க, அவர் வாசம் செய்யும் இடம் இந்த பரிசுத்த ஸ்தலம் இல்லாத போயிடுச்சுனாக்கா அவர் எப்படி மனுஷரோட வாசம் பண்ணும்? அவனுக்கு ஒரு பெரிய பயம் ஏற்பட்டுச்சு. இப்படியே நிரந்தரமா ஆண்டவர் விட்டுட்டாருன்னு சொன்னா என்ன ஆகும்? ஆனா அவரு ஏதேன் தோட்டத்துல இருந்து மனுஷன் அந்த மாதிரி விடவே இல்லை.
மனுஷன் பாவம் செய்கிறான், திரும்பவும் அவனுக்காக அவர் மன்றாடுகிறார், பேசுகிறார், மன்னிப்பை கொடுக்கிறார், திரும்பவும் சேர்த்துக்கணும். அவர்களும் கொஞ்ச நாளைக்கு அவரோட கூட தைரியமாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர்கள் கூட இருக்கிறாங்க. திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு அவரை விட்டு விலகி போகும். இதுதான் எல்லா மனுஷருக்கும் நடக்கக்கூடிய. ஆக பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசரிப்புறாத்துல நம்முடைய நிலைமை. இப்ப மோசே என்ன செய்யறான்? அவர்களுக்காக பரிந்து பேசும்படி அவன் போய் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்கிறான். இந்த மன்னிப்பு கேட்கிற அந்த மோசையுடைய நிலைமை என்ன? ஏன் மோசைக்கு மட்டும் ஆண்டவர் என்னுடைய பின்பக்கத்தையாவது பாருன்னு சொல்லி அவர் சாக்கியத்தை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? ஏன் அந்த கற்பனைகளுடைய அந்த கற்பலகைகளை மோசையுடைய கையில ஒப்படைத்தாரு? ஏன் மோசைய சீனாய் மலை மேல கூட்டிட்டு போனாரு? அவனுக்கு மட்டும் அந்த சாக்கியம் கிடைத்ததுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவன் பரலோகத்துக்குள் நுழைவதற்கு ஏறக்குரிய அவனுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு அடிதான் அவனுக்கு இடைவெளி இருக்கு. அந்த அளவுக்கு அவன் தேவனோடு நெருங்கி இருக்கு. அதே போலதான் ஏனோக்கும் நெருங்கி இருந்தார். அதே போலதான் எலியாவும் நெருங்கி இருக்கு. ஆகையினாலதான் 3 பேரையும் அவர் உயிரோடு எழுப்பி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போய், அதுல 2 பேர் அப்படியே உயிரோட போனவங்க. மோசே மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து. ஆக இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை மோசைக்கு அவர் கொடுத்தார் என்றால் அதுக்குரிய தகுதி மோசை கிட்ட இருந்தது மட்டுமில்லாம அவன் செய்கிற விண்ணப்பத்தை நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஜனங்களை நீர் மன்னியும், அப்படி மன்னிக்காமல் போனால் என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கிப்போ. என்ன அது? அந்த காரியத்தை அவன் கேட்கும் பொழுது என்ன எண்ணத்துல கேட்கிறான், எந்த ஒரு நோக்கத்துல அவன் கேட்கிறான்? பரலோக அன்புன்றது அதுதான். இந்த இடத்துல அவன் வந்துட்டான். நம்ம பிராக்டிஸ் பண்ணி 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 அந்த குணத்தை மாத்தி மாத்தி ஒரு சமயத்துல எகிப்தியனை 2ஆ வெட்டி கொண்டு போட்ட அந்த மோசே இப்போ அந்த பரலோகத்தினுடைய அன்பினுடைய ஒரு உச்ச நிலைக்கு அவன் வந்துட்டான். கிறிஸ்துவானவர் தன்னை சிலுவையில் அறையப்படும் பொழுது அவருக்கு அம்மையார் டிசைரா பேஜஸ் என்ற புத்தகத்துல 157வது பக்கத்துல ரொம்ப தெளிவாக எழுதுறாங்க. அவர் சிலுவையில் அறையப்படும் போது தொங்க இருக்கும் பொழுது அவருடைய பலிமுறைகளும் அவருடைய பலிகளும் அவருடைய தியாகங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் திரும்பவும் உயிரோடு எழுந்து வருவார் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் கூட கிடைக்காத அளவுக்கு அவருக்கும் பதாவுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருந்துச்சு. அப்போதான் அவர் அங்கலாய்த்து கதறினாரு, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. அந்த நிலையில் அவர் இருக்கும் பொழுது ஒருவேளை என்னுடைய வலியை அவர் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர் பூமியிலே விட்டுட்டு இருந்தாலும் கூட நான் என்ன செய்ய முடியாது, இந்த ஜனங்களை நான் விட முடியும். இந்த ஜனங்களுக்காக கட்டாயம் நான் போராடிதான் ஆகணும். அதே குணத்தை தான் மோசே உடையவனா இருக்கு. என் பேரு ஜீவ புஸ்தகத்தை கருக்கி போடும், நீர் அவர்களை மன்னியும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு, யார் பாவம் செய்தார்களோ அவருடைய தான் பேரை தான் அந்த கிறுக்கி போடுங்க இப்போ. ஆக அந்த ஒரு விண்ணப்பத்தின் நிமித்தம் அந்த ஒரு பரிந்து பேசுதல், ஒரு மகா பிரதான ஆசாரியனை எப்படி ஒரு ஊழியம் செய்தாரோ அதே போல தேவனத்திலே நேரடியாக பரிந்து பேசின ஞானிகளை சேர்த்து சீனாய் மலையில தேவனுடைய பிரசன்னம் அங்க இறங்கி இருந்தது. இந்த பிரசன்னம் இறங்கி இருக்க இடத்துல அவருடைய கற்பனைகள் அங்க இறங்கினது இருந்தது. அந்த கற்பனைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஆசிரியப்பு கூறாத்தின் முறைகளை அவர் கையில கொடுத்திருந்தாரு. இவைகளெல்லாம் கொடுத்து அந்த இடத்துல மோசைக்கு இந்த பாடத்தை அவர் கொடுக்கிறார். ஆக அவன் மன்றாடுகிற மன்றாட்டம் இந்த ஜனங்களுக்காக என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். ஆக சகோதர அன்புன்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா வேதாகமத்துல.
இந்த சகோதர அன்பு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் கிடையாது, நம்ம மத்தியிலையும் கிடையாது. அதான் உண்மையான நிதர்சனமான ஒரு உண்மை. சகோதர அன்புன்றது என்னன்னு சொன்னா, என்னுடைய சகோதரன் வந்து ஒரு அதாவது நம்முடைய சரீரத்துல ஒரு அங்கமா, என் சரீரத்துல ஒரு அங்கமா இருக்கக்கூடியதா இருக்கும் பொழுது என்னுடைய சரீரத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டா எப்படி நான் துடிச்சிட்டு போய் அந்த சரீரத்தினுடைய பாதிப்பை நம்ம சரி பண்ணுவானோ, அதே போல சபையில இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினருக்கு ஏற்பட்டாக்க அப்படிப்பட்ட ஒரு துடிப்பு நமக்கு அங்க வரணும். அந்த துடிப்பு வரலன்னு சொன்னாக்க, அந்த ஒரு வேகம் வரலன்னு சொன்னா நாம இந்த கிறிஸ்துவுடைய அன்பு நமக்கு வரலன்னு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நான் சரியா இருக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் தசம பாகம் கொடுக்குறேன், நான் எல்லாம் கரெக்டா இருக்கிறேன், ஆகையினால நிச்சயமாகவே நான் பரிசுத்தவான் தான் அப்படின்ற நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி கிடையாது. யார் ஒருவன் யோபுவை போல தன் சகோதரர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறானோ, யார் ஒருவன் மோசையை போல தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறானோ, அவர்களுக்காக தன் ஜீவனம் போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய பெயர் புஸ்தகத்தில் கிறுக்கப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு வேண்டுகிறானோ, வேண்டி விண்ணப்பம் பண்ணுகிறானோ, அவன் தான் மெய்யான சகோதரன். இதுதான் நமக்கு வேத வசனம் நமக்கு தெளிவா நமக்கு சொல்லுது. ஆகையினால் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த முறை, ஆண்டவர் அவர்களுக்குரிய மன்னிப்பை கொடுத்த பிறகுதான் திரும்ப பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுவதற்கு ஒரு அனுமதி அவர்களுக்கு, பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அனுமதி அவர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் வந்து இந்த வேலையை ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு பார்த்தோமானால் இந்த ஜனங்க இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்து ஆவிக்குரிய ஒரு நிலைமை மிகவும் எந்த நிலைமையில அவங்க போறாங்க. பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுவதற்கு காணிக்கைகள் தேவை. எல்லாருமே அவங்களுடைய பொன் ஆபரணங்களையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பெண்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்க, அந்த ஆட்டு மயிரில வந்து அவங்க இதை நெய்து கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நூல் வேலையோ நெய்கிற வேலையோ அந்த தையல் வேலைகளையும் அவங்க செய்யறாங்க. ஆண்கள் வந்து தங்களிடத்துல இருக்கக்கூடிய வெண்கலங்களையும் வெள்ளிகளையும் பொண்ணையும் கொண்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஆசிரியப்பு போராட்டத்துடைய வேலையை செய்கிறவர்களும் மோசையும் ஜனங்களை பார்த்து, இதுக்கு மேல நீங்க கொண்டு வர வேண்டாம், தேவையான அளவுக்கு நமக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு அவங்க வாயை திறந்து சொல்லுகிற வரைக்கும் அவங்களுக்கு கண்டு. இதுதான் ஜனகற்ற காணப்பட்ட ஒரு மாற்றம். வேக வேகமாக ஆலயம் கட்டப்பட்டது. ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு 6 ஆண்டுகள் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்படும். 6 மாதங்கள். அந்த ஆலயத்தை ஆசிரியப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது முதலாவது செய்த ஆசிரியப்பு கூடாரமானது அவர்கள் பிரயாணத்துல இருந்ததுனால, 40 வருடங்கள் வனாந்திரத்தில் அலைந்துகிட்டு இருந்ததுனால, அந்த ஆசிரியப்பு கூடாரம் எப்படி கட்ட வேண்டும், அந்த ஆசிரியப்பு கூடாரத்தை அவர்கள் கையிலே தூக்கி கொண்டு போகும்படியான ஒரு முறையில கட்ட வேண்டும். போர்ட்டபிள் சாங்சுரி. அந்த போர்ட்டபிள் சாங்சுரின்றது அவர்களுக்கு உண்டாக்கி கொடுத்து அங்க எடுத்துக்கொண்டு போவதற்கு கூட சில முறைகளை வைத்திருக்கும். ஒருத்தர் வந்து அந்த ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய பனிமுட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த திரைகளையும் அதெல்லாம் ஒருத்தர் தூக்கணும். உடன்படிக்கை பெட்டியை தூக்குறதுக்கு இன்னும் ஒருத்தர். எல்லாருக்கும் தனித்தனியா அவர் அந்த ஆர்டரை பிரிச்சிருந்தார். இந்த நிர்வாக ஒழுங்குன்றது அன்னைக்கு பரலோகத்திலிருந்து ஆரம்பித்தது. அது மோசையுடைய காலத்திலும் ஆசிரியப்பு கூடாரத்துடைய காலத்திலும் வந்தது. அதை தான் நம்முடைய சபையில நம்ம பின்பற்றி வரலாம். வாய்ஸ் கேட்கவே இல்லை. வாய்ஸ் கேட்கலையா? வாய்ஸ் கேட்கவே இல்லை. கேக்குது கேக்குது கேக்குது. வாய்ஸ் வருது. கேக்குது. ஆக இந்த ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய முறையில தான் நாம வந்து இன்னைக்கு வாழ்ந்துகிட்டோம். ஆக மோசை கிட்ட சொன்னது போல நாம பரலோகத்தின் ஆசிரியப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு தகுதியுடையவர்களா இருக்கிறோமானால் நம்ம கிட்ட அந்த வேலையை அவர் கொடுத்திருக்கிறார். யாருக்கிட்ட 7ஆம் நாள் அட்வென்ட் சபையினுடைய அந்த பரலோக ஆசிரியப்பு கூடாரத்தின் வேலையை அவர் கொடுத்திருக்கிறாருன்றது நமக்கு தெரியாது. அந்த அதிகாரத்தை, அந்த வேலையை, அந்த பொறுப்பை பெற்றவர்கள் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்யாதவர்களாக, மெய் தேவனை தவிர வேற யாரையும் தொழுது கொள்ளாதவர்களாக இருக்க. ஆக அந்த ஆலயத்தை கட்டின பிறகு
இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு போவதும், அந்த எக்காலம் மோதின உடனே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த கூடாரத்தினுடைய பனிமுட்டுகளை ஒவ்வொன்றையும் கையில அவங்க எடுத்துக்கொண்டு, அதுல ஒருத்தர் மட்டும் ஒரு கூட்டம் மட்டும் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போவாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க எடுத்துட்டு போகும் பொழுது, கொண்டு போய் அடுத்த இடத்துல அவங்க கூடாரம் போடும்போது, அத்தனத்தை தங்கும் பொழுது அங்க திரும்பவும் கூடாரத்தை போடுது. இதுதான் அப்போ இருந்த நிலைமை. இந்த முறைகள் மாற்றப்படுவதற்கு தாவீது காலத்துல அவர் விருப்பப்பட்டார். தேவனுக்கு ஒரு ஆலயத்தை நான் உண்டாக்குவேன் அப்படின்னு. நான் மச்சி வீட்டுல இருக்கிறேன், ஆனா என்னுடைய தேவனுடைய வீடு இந்த மாதிரி கூடாரத்துல இருக்குது, இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆலயத்தை விட்டார். ஆனா நீ அதை கட்டாத, பொருள்களை மட்டும் சேர்த்து வை, உன்னுடைய மகன் அதை கட்டு. அவருடைய மகன் யாரு? சாலமோன். சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக சாலமோன் யாருக்கு பிறந்தவன்? பத்சேபாளுக்கு பிறந்தவன். ஆக பத்சேபாளுக்கு பிறந்தவன்றதுனால ஆண்டவர் அவனை விட்டுட்டாரா? அவனுக்குரிய தகுதியும் அவனுக்குரிய வேலையும் கொடுத்திருக்கிறார். அது மன்னிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய நியாயத்தின்படி, நீதியின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆகியனால சாலமோன் கிட்ட அந்த வேலையை கொடுத்தார். இப்போ தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய மகிமையும் கைகளால் கட்டப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு கைகளால் கட்டப்பட்ட, கற்களால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்துல அவருடைய பிரசன்னம் இருக்கு. ஆனால் நேபுகாத் நேச்சாருடைய காலத்துல அந்த ஆலயம் இடிக்கப்பட்ட பிறகு, அது திரும்பவும் எடுப்பித்து கட்டப்பட்ட பிறகு அவர்கள் போய் உட்கார்ந்த போது பார்த்தால் தேவனுடைய பிரசன்னம் குறைவாக இருந்தது. அதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு திரும்பவும் ஆண்டவரத்தில் கேட்டு அவர்கள் கொஞ்ச நாள் பார்ப்போம். ஆனால் எருசலேம் சேலைகளால் சூழப்பட்டு அழிக்கப்பட்ட போது முற்றிலுமாக அவர்கள் அந்த மகிமையை இழந்த பிறகு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், இக்காபோத், தேவனுடைய மகிமை எங்களை விட்டு விலகி போனது. அதே நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்ட போது அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை எல்லாமே அவர்களை விட்டு விலகி போச்சு. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த அதிகாரத்தையும் அந்த விளக்கு தண்டையும் கொண்டு புறஜாதியார் இடத்துல சீஷர்களை கொண்டு அவர் கொடுக்கிறார். இப்போ ஊழியமானது வேற பக்கம் போயிடுச்சு. ஆக இதுதான் வேதாகமத்தினுடைய அடிப்படை சத்தியம். நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முறையை தேவன் கையாளுகிறார். எந்த முறையை கையாளுகிறார் என்பதை நாம் வேதாகமத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு, அதிலே அந்த முறைகளிலே அவர் என்ன பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்றத தெரிந்து கொண்டோமானால், பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது நமக்கு புரிந்துவிடும். ஆக பரலோக ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்குரிய வேலையை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. அந்த வேலையை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அதுக்குரிய தகுதி நம்ம இடத்துல ஏற்படுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தால்தான் நாம் அந்த ஊழியத்திலேயும் அந்த இடத்துலயும் நம்ம பங்குபெறும். அதற்காக நம்ம எந்த விதமான ஒரு குணத்தை உடையவர்களா இருந்தாலும், எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்துல பொருளாசை உடையவர்களா இருந்தாலும், அதற்காக அவர் தேவனுடைய காரியத்துல நம்ம அவர் அலட்சியமா விட்டுருவாருன்னு நம்ம நினைக்கவே முடியாது. என்னுடைய இருதயத்துல பொருளாசை வந்துச்சுன்னா எனக்கு இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு தகுதி கிடையாது, நான் போயிட வேண்டியதுதான் வெளியே. அதுதான் தேவனுடைய திட்டம். அவர் கண்டிப்பா இருக்க வேண்டியதுல கண்டிப்பா இருக்கிறாரு, இறக்கமா இருக்க வேண்டியதுல இறக்கமா இருக்கு. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் அறிந்திருக்கிறோம், கொண்டிருக்கிறோம். ஆகையினால இன்றைய தினத்துல நம்ம இதற்குரிய பாடங்களை படிச்சிருக்கிறோம். நாளைய தினத்துல மேற்கொண்டு இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய பணிமுட்டு காரியங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் படிப்போம். ஆசாரியருடைய காரியங்களை படிப்போம். ஆசாரியர்கள் எப்படி வந்தார்கள், எப்படி தெரிந்து கொண்டார், அவர்களை எப்படி வழிநடத்தினார், பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் யாரு, இதெல்லாத்தையும் நம்ம நாளை தினத்துல படிப்போம். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கும் எனக்கு கொடுப்பாராக. ஆமென். ஆமென், ஆமென். நல்ல ஆழமான ஒரு சத்தியத்தை என்ற நாளில நமக்கு தேவன் கொடுத்தா ஆசார குறிப்பை பத்தி நாம் அறிந்து கொண்டோம். சாங்சுரி, இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி சாங்சுரி, மோசையின் வாழ்க்கையும் சாங்சுரியும் இணைந்து இருக்குது நாம் பார்த்தோம். அவரு எந்த நிலைமைக்கு மோசை போயிருந்தாருன்னு நாம பார்த்தோம். தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்க ஒரு உள்ளத்தை மோசேஸ்க்கு தேவன் கொடுத்தாரு. அதுக்காக அப்படிப்பட்ட ஒரு
தேவ செய்தி என்று கொண்டு வந்த சகோதரருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் 8 நாட்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாக நாம் இன்னும் ஆழமாக ஆசாரத்தின் கூடாரத்தை பத்தி தெரிந்து கொள்ள போகிறோம். இப்படிப்பட்ட ஸ்லாக்கி கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரருக்கும் நன்றி செலுத்துகிறேன். க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுறீங்களா? எங்கள் மீட்பரும் கண்மலையும் ஜீவனுமாய் கர்த்தர், உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே நீர் எங்களோடு வாசம் பண்ணுவதற்கென்று எவ்வளவோ பெரிய வழிகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். பாவத்தை நிமித்தமாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தண்டை வந்து நிற்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். எந்த விதமான தகுதியோ எந்த விதமான ஒரு நிலையோ எங்களுக்கு இல்லாதபடிக்கு அற்பர்களும் வீசர்களுமாக இருக்கிறோம். எங்களை புல் என்றும் சாம்பல் என்றும் நினைவு கூறுகிறீர். இப்படிப்பட்ட நாங்கள் தைரியமாக கிருபாசனத்தண்டை வருவதற்கு நீர் எங்களுக்கு வழி செய்திருக்கிறோம். இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் சத்தியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சத்தியத்தினாலே நீர் உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்கும். கேட்ட பிள்ளைகளை நீர் தனித்தனியாக ஆசீர்வதிக்கும். இன்னும் அநேகர் இந்த வேதாந்தத்தின் சத்தியங்களை கேட்டு அவர்கள் பலரடைய நீர் அவர்களுக்கு கிருபை செய்தார். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து அவர்களோட கூட இருந்து அவர்களை வழிநடத்துவாராக. தொடர்ந்து பலப்படுத்தும். மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலும் கூட்டங்களை நடத்துவதற்கு தேவையான பலத்தையும் ஞானத்தையும் தைரியத்தையும் எங்களுக்கு தாரும். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோட கூட இருப்பாராக. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும். ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் திரும்பி செல்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நாளைய தினத்திலே ஒருவரும் சந்திக்கத்தக்கதாக கிருபை தர வேண்டும். இயேசுவின் மூலமான தாழ்மையோடு கெஞ்சுகிறோம். ஆமென், ஆமென். நன்றி பிரதர். மறுபடியும் நல்ல ஒரு ஜெபத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இன்றைய வாக்குறுதி வசனம் இதை வாசிக்கும்படி நம்ம மத்தியில் இருக்கும் சந்திரமோகன் அங்கிளை அழைக்கிறேன். மாலை வணக்கம். இன்றைய வாக்குறுதி வசனமானது 10:1-23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோட கூட இருக்கார் என்று அர்த்தமாம். தொடர்ந்து இந்த வசனம் மூலமாக தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனம். நாம் ஆசாரிப்பு கூடாது இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள இந்த வசனம் நமக்கு தூண்டுதலாக இருக்கிறது. வாசித்த அங்கிளுக்கு நன்றி செல்கிறேன். இந்திய ஆரோக்கிய துணுக்கள் இதை வாசிக்கும்படி நம்ம மத்தியில் இருக்கோமா? சாந்தி குணாலன் மிஸ். மிஸ் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் மிஸ், இது வாசிச்சிருங்க. ஓகே. இன்றைக்கு உரிய இயற்கை ஆரோக்கிய செய்திகள். பச்சையா வறுத்ததா வேக வைத்ததா வேர்க்கடலையில் எது நல்லது? கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதால் பயிர்கள் மாதிரி வேர்க்கடலையை முளைக்கட்டி அப்படியே சாப்பிடக்கூடாது. அதையும் வேக வச்சுதான் சாப்பிடணும். உப்பு தண்ணீர் தெளித்த வறுத்த வேர்க்கடலையை வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடலாம். இரத்த கொதிப்பு இருக்கிறவர்கள் அதையும் டாக்டர் ஆலோசனை கேட்டு பிறகே சாப்பிடுங்க. உப்பு தண்ணீர் தெளிக்கலைன்னா 2 அல்லது 3 நாள் சாப்பிடலாம். இது நல்லது. இப்படியாக கடலையை வேக வைத்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது. நாம் இதை உபயோகித்து தேவனுக்கு மகிமையாக இருப்போம். ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். வாச சகோதரிக்கு நன்றி சார். நம்மளுக்கு சில புஸ்தகங்கள் இருக்குது பல்வேறு மொழியில. உங்களுக்கு வேணும் என்றால் ஜோனத்தன் பிரதி அணுகும்படி ஊழியக்காரர்களுக்காக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அட்வென்டிஸ்ட் பிரேயர் மினிஸ்ட்ரி தினந்தோறும் இப்படியாக நடைபெறுகிறது. காலையில ஆங்கிலத்தில் 6 மணிக்கு ஒன்று கூடுகிறோம். அதற்கு பின் பரிந்துரை ஜெபம் 3 மணிக்கும், மாலையில தமிழ் கால் 5:30க்கும், தெலுங்கால் 7 மணிக்கும் நடைபெறுகிறது. வாரத்தின் கால்கள் இப்படி இருக்கு. திங்கள் மலையாளம் 8 மணிக்கு, செவ்வாய் மராட்டி 8 மணிக்கு, வேலைநண்டு இந்தி 8 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை கன்னட மொழியில 11 மணிக்கும் நடைபெறுகிறது. சர்வதேச கால்கள் இப்படி இருக்குது. ஓய்வு நாள் என்று நேபாளி கால் 4 மணிக்கும், செவ்வாய் என்று பிரான்ஸ் கால் 10:30க்கும், வெள்ளி என்று மயன்மார் 5 மணிக்கும் அதிகாலையில் நடிக்கிறது. இந்த எல்லா காலுக்கும் ஒரே ஜூம் ஐடி இருக்கு. வாருங்கள், வந்து தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். பங்கு பெற்ற அனைத்து தேவ பிள்ளைகளும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் மாலை வணக்கம். மாராநாதன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் தெலுங்கால இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனால நம்மளுக்கு பிரான்ஸ் கால் 10:30க்கு நடைபெறுவோம். நேரம் இருக்கும்போது கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.